எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் காம்போ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பேஜோ, அதாவது முட்டை வச்சு ஒரு அருமையான பர்மீஸ் ஸ்டைல் எக் பேஜோ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மசாலா பூரி. இது ஒரு சூப்பரான ஒரு சாட் ஐட்டம். ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் தயாரிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், பூண்டு பொரிக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மொறுமொறுன்னு இருக்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வெங்காயம் ஆறுனதும் கிறிஸ்பி ஆகும். அடுத்து நீளமாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் போடுங்க. எண்ணெயில் சத்தம் அடங்கி பூண்டு பொரிச்சதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே எண்ணெயில் முழு காஞ்ச மிளகாய் போடுங்க. நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ நிறம் மாறினதும் உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. முட்டையில் ஃபில்லிங் போடுறப்போ யூஸ் பண்ணுவோம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறேன். பொரிச்ச காஞ்ச மிளகாயை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. லைட்டாக அரைங்க. ஒரு கப்பில் எடுத்து வச்சிருங்க. ஒரு போல் எடுத்துக்கோங்க. இதில் பொரிச்ச பூண்டு கொஞ்சம் நொறுக்கி போடுங்க. பொரிச்ச வெங்காயம், அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மாதிரி அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பண்ணுறப்போ நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. முட்டை பேஜோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதோ எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி தண்ணி, பொரிச்ச எண்ணெய், உப்பு தண்ணி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கடைசியாக பொரிச்ச வெங்காயம், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸின் கலவை. வேக வச்ச முட்டையை நடுவில் வெட்டுங்க. பாதி வரைக்கும் வெட்டுங்க. சின்ன கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம், பூண்டு, மிளகாய் மிக்ஸ்சர் போடுங்க. இது மேலே கொஞ்சம் உப்பு தண்ணி, அடுத்து கொஞ்சம் எலும்பிச்சை தண்ணி, ஜஸ்ட் 4-5 துளி ஊற்றினா போகிறோம். நெக்ஸ்ட் புளி தண்ணி கொஞ்சம், அடுத்து பொரிச்ச எண்ணெய், கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணுங்க.
மசாலா பூரி செய்கிறதுக்கு முதல்ல 1/2 கப் காஞ்ச பட்டாணி தண்ணியில் போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா ஊறி இருக்கு. ஊற வச்ச பட்டாணியை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பட்டாணியோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வைக்கணும். ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்தோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. வெந்த உருளைக்கிழங்குலேருந்து தோல் எடுத்துட்டு பட்டாணியோட சேர்த்து நல்லா மசிக்கணும். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். மசாலா நல்ல மையாக அரைச்சாச்சு. அடுத்தது அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்ச மசாலாவை கடாயில் போட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து இதில் போட்டுருங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போடலாம். இந்த மசாலாவில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு மசாலாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மசிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 2 கப் தண்ணி ஊற்றி திக்காக இருக்கிற மசாலாவை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு கடைசியில் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதை போட்ட பிறகு கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பீஸ் மசாலா அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பூரியை அசெம்பிள் பண்ணலாம். இதுக்கு ஒரு தட்டில் உங்களுக்கு தேவையான அளவு பூரியை கையில் நல்லா நசுக்கிட்டு தட்டில் போட்டுட்டு இது மேலே செஞ்சு வச்ச பீஸ் மசாலாவை ஊற்றணும். அடுத்தது இது மேலே அரைச்ச புதினா சட்னி, அடுத்து இனிப்பு புளி சட்னி, இது ரெண்டும் போடணும். கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின தக்காளி, இது மேலே ஒரு துளி மிளகாய் தூள், ஒரு துளி சாட் மசாலா தூள், ஒரு துளி ஆம்ச்சூர் பவுடர்,
இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது இது மேலே கொஞ்சம் நைலான் சேவ். இந்த சேவ் ரெடிமேடாக ஷாப்ஸில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதையும் போட்டு அருமையான மசாலா பூரி உடனே சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையான ஒரு சாட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.